ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். நான் இன்னைக்கு இது பருப்பு கீரை கடைசல் பண்ண போறேங்க. அதுக்கு வாங்க பார்க்கலாம். இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் போடலாம். மைசூர் பருப்பு நான் போடுறேன் இன்னைக்கு, இல்லை துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, 2 பருப்பு இதுவும் போடலாம். எந்த பருப்பு வேணாலும் போடலாம். ஆனால் நான் மைசூர் பருப்பு போடல. டேஸ்ட் நல்லா இருக்கும் இது போட்டால். அதனால் வாங்க செய்கிறது பார்க்கலாம். இந்த மைசூர் பருப்பு கழுவி வச்சிருக்கிற இந்த எல்லா கீரையும் குக்கரில் போட்டுக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி பாருங்கள். நல்லா சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டுட்டு இதில் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், 2 பச்சை மிளகா, வெங்காயம் 1, அப்புறம் 4-5 பல் பூண்டு, ஒரு 4 தக்காளி. இது அப்படியே இதில் போட்டுக்கலாம். போட்டு அப்புறம் இது மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகம், மஞ்சள் தூள் இதுவும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு சும்மா கொஞ்சம் எலுமிச்சை கம்மியாக புளி ஊற போட்டு வச்சுருந்தேன். அதுவும் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வரட்டும் பார்க்கலாம். அதாங்க, இது குக்கரில் ஒரு 3 விசில் வரட்டும் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மசஞ்சி எடுத்து வச்சுட்டேன் நான் பருப்பு. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். கடாயை வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் ஜீரகம், சும்மா கொஞ்சம் தான் அதுலேயும் போட்டேன். இதில் வாசனைக்கு போடுறேன் நான். கடுகு, உளுந்து, 2 வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், கொஞ்சம் பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா இது போட்டுக்கலாம். பிஸ்மில்லா. நல்லா கொஞ்சம் இது நாங்கள் அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பருப்பு அதில் போட்டுக்கலாம். பருப்பு கீரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மேலே நுரை கட்டினா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்படி தான் செய்வோம். சூப்பராக இருக்கும் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் இன்னைக்கு மட்டன் கபாப் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. இது மட்டன்னு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு இதில் குக்கரில் போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ கம்மியாகவே இருக்கும். ஏன்னா எலும்பெல்லாம் நான் எடுத்துட்டேன். எலும்பெல்லாம் எடுத்தால் இந்த மாதிரி வந்துச்சு எனக்கு. அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது ஒரு 3 ஸ்பூனு கடலைப்பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்து அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் இது பாருங்க, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இது 3 போட்டுக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சின்னதாக. ஜாஸ்தி போடாதீங்க, அப்புறம் கபாப் வராது, உங்களுக்கு ஒடிஞ்சிரும். இதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா ஒரு 4 விசில் வரட்டும் பார்க்கலாம். நல்லா இது சூப்பராக இருக்குங்க. இது 10 பேர் ஒடிச்சக்கல்ல போட்டு செய்வாங்க. நான் இப்படி தான் செய்வேன், கடலைப்பருப்பு போட்டு. நல்லா இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு 4 விசில் வரட்டும், மூடி வச்சுக்கலாம். பாருங்க, 4 விசில் வந்துச்சு. இது எடுத்துக்கலாம். நல்லா வெந்துச்சு. இது கறி தனியா, இது இருக்கிறது கறி தனியா, இந்த மசாலா தனியா, கொஞ்சம் குறை அடிச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடிச்சு கொஞ்சம் பாருங்க, இந்த மாதிரி கெட்டியாக அடிச்சுக்குங்க. தண்ணியாக இதில் தேவையில்லை, அதிலே இருக்கிற தண்ணியே கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி அடிச்சு இது இப்போ தவா ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் தவாவில் எண்ணெய் போட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இது போட்டு நாங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, போட்டு இருக்கிறேன். இன்னும் எடுத்து போட்டுக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா, ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு முட்டை அடித்து போட்டுக்கோங்க. நல்லா இதுலேயே ஒரு முட்டை அடித்து நல்லா கலக்கி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் இதில் நான் வறுத்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஆனால் சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கபாப் ரெடி ஆயிடுச்சு. இதோட வாங்க நாங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் இருக்கு, இது ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. சூப்பரான இது வந்து பருப்பு கீரை கடைசல் ரெடி, சாமி கபாப் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போடுறோம். வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.